வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம 5 நிமிஷத்துலேயே நம்ம குருமா பண்ணிடலாம். இதுக்கு காய்கறி எதுவும் தேவையில்லை. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, அரை கப் அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் டேஸ்ட்டுக்காக, அதே மாதிரி 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். இது நல்லா காரமான மிளகா, அதனால 2 ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு அந்த மாதிரி மசாலா ஐட்டத்துலலாம் போட்டுட்டு அது பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்க்க போகிறோம். வெங்காயம் லைட்டாக வதங்கினாலே போதும். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ அது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். பாருங்க, வெங்காயம் தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் கலவையை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இந்த குருமாவுக்கு நம்ம காய் கட் பண்ண தேவையில்லை. நீங்கள் காய் சேர்க்கணும்னு நினச்சா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த லாக்டவுன் டைமில் நமக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காய் சேர்க்காமலே சுவையான குருமா செய்ய முடியும். இப்போ நம்ம தேங்காய் கலவையெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நம்ம வீட்டில் அரைச்சிருக்க சாம்பார் தூளை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்தா இன்னும் சுவை அதிகமாகும். சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, ரொம்ப சீக்கிரமே பண்ணக்கூடிய குருமா இது. நம்ம யோசிக்கவே தேவையில்ல. குருமானா பெரிய ப்ரொசீஜர் அந்த மாதிரிலாம். இது ரொம்ப ஈஸியாக சட்னி செய்கிற மாதிரி தான். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக கட் பண்ணால் போதும். இந்த குருமா ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இதை நம்ம 5லேருந்து 10 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ணணும். குக் பண்ண பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மணமாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம தேங்காய் சட்னிக்கு என்னென்ன தேவையோ அது கூட நம்ம வெங்காயம் தக்காளி மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். மற்றபடி நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. சட்னி செய்கிற நேரத்துலேயே நம்ம குருமா பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான குருமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.